ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஏற்கனவே பல உறுப்புகளை பற்றியும் நம்முடைய உடல் சார்ந்த நோய்கள் பற்றியும் இதற்கு முன்பதாக பார்த்தோம். இப்பொழுது வேதம் நம்முடைய இன்னொரு உறுப்பை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து பார்க்கலாம். ஒரு நிகழ்வில் நீதிமொழிகள் 4:23 வேதம் இதயத்தை பற்றி சொல்லுகிறதை குறித்து நான் பேசினேன். இப்பொழுது இன்னொரு உறுப்பு, இந்த உறுப்பை நாம் எவ்வளவு முக்கியமாக பாதுகாக்க வேண்டும், அதில் என்ன நோய் ஏற்படக்கூடும், இதிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேதம் என்ன அறிவுரை கூறுகிறது என்பதை குறித்து இங்கே பார்க்கலாம். நம் உடம்பிலே 12 முக்கியமான உள் உறுப்புகள் இருக்கின்றன. 7 சுரபிகள் இருக்கின்றன. இந்த 12 உள் உறுப்புகளும் வெளியே அதனுடைய அடையாள உறுப்புகளாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வெளி உறுப்புகளும் நமக்கு இருக்கின்றன. உதாரணத்திற்கு கண், இது உள்ளுறுப்பு ஆகிய லிவரை அல்லது கல்லீரலை ரெப்ரசன்ட் பண்ணுது, வெளியே உள்ள சிம்பாலிக் உறுப்பு. இப்படி பல உறுப்புகள் இருக்கிறது. வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது என்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பதாக நம்ம மத்தியில் வந்திருக்கக்கூடிய பிரதர் ரஞ்சித் குமார், இவர்கள் பைபிள் மெடிசின் தீம் சாங் எழுதியவர்கள் இவர்கள் தான். இவர் ஒரு பிரபல ரவுடியாக இருந்து மாறியவர். இவர் எனக்கு வேதத்தினுடைய அடிப்படையில், அது முக்கியமாக பைபிள் மெடிசின் ஊழியத்திற்காகவும் அது சார்ந்து அதனுடைய செமினார்கள் அட்டன் பண்ண பிறகு அது சார்ந்த பாடல்களை ஏற்றி பாடிக்கொண்டு வருகிறார். இப்பொழுது நமக்காக ஒரு பாடலை பாடுவார்கள். தொடர்ந்து நாம் செய்தியை பார்க்கலாம். எல்லாமே பைபிள் தானே, இத புரிஞ்சுக்கிட்டா உலகத்தில் உயரலாமனே. எல்லாமே இயேசுதானே, இத புரிஞ்சுக்கிட்டா பரலோகம் போகலாமனே. எல்லாமே பைபிள் தானே, இத புரிஞ்சுக்கிட்டா உலகத்தில் உயரலாமனே. உலகம் உருண்டைன்னு விஞ்ஞானியும் சொல்லுறாங்க, நான் தான் கண்டுபிடிச்சுன்னு பெருமையா கூட பேசிக்கிறாங்க. உலகம் உருண்டைன்னு விஞ்ஞானியும் சொல்லுறாங்க, நான் தான் கண்டுபிடிச்சுன்னு பெருமையா கூட பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் பைபிள் சொல்லுதுன்னு, உலகம் உருண்டைன்னு ஏசாயா 40 சொல்லுதுன்னு. எல்லாமே பைபிள் தானே, இத புரிஞ்சுக்கிட்டா உலகத்தில் உயரலாமன்னே. எல்லாமே பைபிள் தான். நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும், அதுல வந்த பிறகு அதுல இருந்து இந்த பாட்டை உருவாக்கிட்டீங்களா? வெரி குட். எல்லாமே வேதம் தான். வேதத்தில் எல்லா காரியங்களை குறித்தும் எல்லா விதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை குறித்தும் வேதம் சொல்லி இருக்கிறது. நாம் இப்பொழுது உறுப்புகளை குறித்து பார்க்கலாம். வேதத்தில் நீதிமொழிகள் 7:22-23 இந்த 2 வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி, சாதாரண ஒரு வசனம் தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய காரியம் அடங்கி இருக்குது. வாசிங்க நீதிமொழிகள் 7:22-23. உடனே அவள் பின்னே சென்றான், ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் வீழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண் பின்னால சென்று விபச்சாரம் என்ற பாவத்தை, அடல்ட்ரி என்ற ஒரு பாவத்தை செய்கிறான். வேதம் சொல்லுது, அடல்ட்ரி என்ற பாவத்தை செய்த அந்த ஆணினுடைய ஈரலை அம்பு பிளந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, a dot strike through his liver அப்படின்னு இருக்கும். ஈரல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட 3 விதமான ஈரல் இருக்கு: கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல். ஆங்கில வேதாகமத்திலேயோ அல்லது ஆங்கில வார்த்தையை எடுத்து பார்க்கும்போது அதுக்கு 3க்கும் தனித்தனி வார்த்தைகள் இருக்கும். லங்ஸ்,
லிவர், ஸ்பிளீன். ஸ்பிளீன் அப்படின்னு சொன்னா மண்ணீரல், லங்ஸ்னா நுரையீரல், லிவர்னா கல்லீரல். இப்ப இங்க என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஆங்கில வேதாகமத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது டாட் ஸ்ட்ரைக் த்ரூ ஹிஸ் லிவர் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட ஈரல் கல்லீரல், லிவர், லிவர் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ், இந்த ஒரு வாக்கியம், அது கூட ஒரு அருமையான வாக்கியம். அதிலே பல பொருள் அடங்கியிருக்கு. A dot strike, strikes சொல்லி போடல, தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்லி வந்ததுன்னா அதுக்கு பிறகு ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். அப்படின்னு சொல்றது ஆங்கிலம், சாதாரண ஆங்கிலம். ஆனா இது ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுக்கிறதுக்காக இந்த வாக்கியம் அப்படியே கிராமட்டிக்கலா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. A dot தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணி a dot strikesக்கு பதிலா strike through his liver சொல்லி போட்டிருக்காங்க. அதை இன்னொரு நிகழ்வில் நம்ம பார்க்கலாம். ஆங்கில பைபிள் ஆங்கிலம் என்ற ஒரு தலைப்புல பார்க்கலாம். இப்ப பாருங்க, லிவர், இந்த கல்லீரல் என்ற ஒரு உறுப்பு, இந்த உறுப்பு இந்த தவறை, அடல்ட்ரி அல்லது விபச்சாரம் என்ற ஒரு தவறை பண்ணும்போது பாதிக்கப்படுகிறது என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த பாதிக்கப்படுகிறது என்ற இந்த காரியம் எப்படி ஏறக்குறைய 7000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க முடியும்? தேவனுடைய வெளிப்படுத்துதல், தேவனுடைய வெளிப்படுத்துதல் இல்லாமல் இது சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் ஹார்ட்டை பற்றி சொன்ன நீதிமொழிகள் 4:23 சொல்லப்பட்டது. ஹார்ட் எப்படி இதயத்திலிருந்து ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் பம்பாய் போகுது என்கிறத விஞ்ஞானிகள், மெடிக்கல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே வேதம் சொல்லி இருக்கிறது குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இப்பொழுது லிவர் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இது பல 1000 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். வெறும் 30 அல்லது 35 வருடங்களுக்கு முன்பதாக தான் மெடிக்கல் விஞ்ஞானிகள், மெடிக்கல் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அடல்ட்ரி பண்ணக்கூடியவனுக்கு, எய்ட்ஸ் வரக்கூடியவனுக்கு முதல்ல வரக்கூடிய நோய் லிவர்ல தான் வரும். ஜாண்டிஸ் தான் முதல்ல வரும், மஞ்சக்காமால தான் முதல்ல வரும். மஞ்சக்காமால வர்றவங்க எல்லாம் எய்ட்ஸ் உள்ளவங்க இல்ல, அது இல்ல கருத்து. எய்ட்ஸ் உள்ளவங்களுக்கு முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு லிவர் தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் 35 வருடங்களுக்கு முன்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பல 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே வேதம் தெளிவாக சொல்லி வச்சிருக்கு. அவன் ஒரு பெண் பின்னை சென்றான், அங்க போய் அடல்ட்ரி பண்றான், விபச்சாரம் பண்றான், அவனுடைய ஈரலை அம்பு பிளந்தது என்று வேதம் சொல்லுது. இதனுடைய வெளி உறுப்பு ஈரல், கல்லீரல் என்ற அந்த ஒரு உள்ளுறுப்பினுடைய வெளி உறுப்பு 2 உறுப்புகள், ஜெனிட்டல் பார்ட் ஆஃப் த மேல் அண்ட் த ஐஸ், கண்கள், இந்த 2மே வெளி உறுப்புகள். இது விஞ்ஞானத்திற்கு ஒத்த ஒரு செய்தி. எப்படி வெளி உறுப்புகளும் பாதிக்கப்படுது, உள்ளுறுப்புகளும் பாதிக்கப்படுகிறது வேதம் தெளிவா சொல்லுது. பாருங்க, மத்தேயு 5:28 ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 5:28 வாசிங்க கொஞ்சம் வேகமா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இங்க ஒரு காரியம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், பிசிக்கலா அல்லது உடல் ரீதியான ஒரு விபச்சாரம் பண்றவங்களுக்கு வரக்கூடியது எய்ட்ஸ். அவங்களுக்கு முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு கல்லீரல். இங்க பார்க்கிறோம், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு. ஏற்கனவே நான் சொன்ன கல்லீரலுடைய வெளி உறுப்பு 2 உறுப்புகள், அதுல இன்னொரு உறுப்பு கண். இந்த கண்களும் இங்க ஆண்டவர் சொல்றது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு. ஆங்கில வேதாகமத்தில் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. If you look on a woman to lust after her, you have committed adultery already with her என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய அர்த்தம் தமிழ்ல அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன், இச்சையோடு அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ஃப்ரேசல் வெர்ப்னு சொல்லுவாங்க. லுக் ஆன் அப்படின்னு சொல்ற ஒரு ஃப்ரேசல் வெர்ப் பயன்படுத்துற, வெர்ப் இல்ல, வெர்போட இன்னொரு ப்ரிபோசிஷன் சேர்த்து லுக் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேசல் வெர்ப் பயன்படுத்திருக்காங்க. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத இந்த வேதாகமத்தை, ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவா அதை புரிஞ்சுக்கலாம். லுக் ஆன் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை
20th Chambers டிக்ஷனரி எடுத்து பார்த்தா 3 விதமான அர்த்தத்தை கொடுத்திருக்காங்க. To wait for a woman, to view that woman, to think about that particular woman. இந்த 3 காரியங்களையும் செய்யறது. ஒரு பெண்ணுக்காக காத்திருந்து அந்த பெண்ணை அசிங்கமா பார்த்து அந்த பெண்ணை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்க காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறத ஆண்டவர் சொல்றார். அப்படி இல்லாம ஒரு பெண்ணையே பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா இந்த உலகத்துல நம்மளால வாழவே முடியாது. எல்லாருமே அடல்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தமாயிரும். ஏன்னா பார்க்காம நம்ம இருக்கவே முடியாது, கண்ணை மூடிட்டு தான் போகணும். அப்படி சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் எல்லாத்தையுமே பிராக்டிக்கலா சொல்லக்கூடிய தேவன். அவர் சொல்லியிருக்க காரியம் டோன்ட் லுக் ஆன் a woman. இது லுக் ஆன் womanக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இது நல்ல ஒரு கதையா சொல்லுவாங்க. 2 பிரதர்ஸ் ஒரு ஆற்றை கடந்து போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம், கிறிஸ்டியன் பிரதர்ஸ். ஒரு அழகான ஒரு லேடி அந்த பகுதிக்கு வர்றாங்க. அந்த ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. கடந்து போறதுக்காக அவங்க வர்றாங்க. அவங்க அந்த ஆற்றுல இறங்கி போறதுக்கு அவங்களால முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இந்த 2 பிரதர்ஸ்டே வர்றாங்க. ஒரு பிரதர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா என்ன உங்க தோல்ல கொஞ்சம் தூக்கி அந்த பக்கத்துல கரையில இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு பிரதர் சொல்றாரு, நாங்க கிறிஸ்டியன்ஸுமா, நாங்க பெண்களை தொடக்கூடாது, ஆனால் நீங்களே முடிஞ்ச அளவுக்கு போய்க்குங்க, நாங்க உங்களை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொரு பிரதர் சரிங்க வாமா அப்படின்னு சொல்லி அவர் தோல்ல தூக்கி வச்சு ஆற்றை கடந்து அந்த லேடி அந்த அம்மாவை இறக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் போகும்போது அந்த பெண்களை தொட மாட்டோம் தூக்க மாட்டோம்னு சொன்ன அந்த பிரதர் இந்த தூக்கிட்டு வந்துட்ட பிரதர்கிட்ட பார்த்து சொல்றாரு, ஏப்பா நம்ம பெண்களை தூக்க கூடாதுல, ஏன் அவங்களை தூக்கிட்டு வந்த அப்படின்னு இந்த தூக்கிட்டு வந்தவர்கிட்ட கேட்கிறார். தூக்கிட்டு வந்தவர் அவர்கிட்ட பதில் சொல்றாரு, பிரதர் ஏற்கனவே நான் தூக்கிட்டு வந்து அந்த பெண்ணை எப்போ இறக்கி விட்டேன், நீ ஏன் இன்னும் தூக்கிட்டு வர்ற அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். இதுதான் லுக் ஆன். ஆண்டவர் சொன்னது இதுதான், டோன்ட் லுக் ஆன் a woman to lust after her. அப்படி பண்ணீங்கன்னா lest you should commit adultery already with her அப்படிங்கிறதா ஒரு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. என்ன அது கண்ணுக்கும் அடல்ட்ரிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டது பிசிக்கலா நேரடியா நடக்கக்கூடிய ஒரு விபச்சாரம், இங்கு அப்டிராக்ட் விபச்சாரம் அடல்ட்ரி. சரி இதை பண்ணுனா அது பண்ணுனா எய்ட்ஸ் வருது, லிவர் பாதிக்கப்படுது, இதை பண்ணா லிவர் பாதிக்கப்படுமா? கண்டிப்பா பாதிக்கப்படும். அதுக்காக தான் நான் சொல்றேன், லிவரை பாதிக்கப்படாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த விபச்சாரத்தை நம்ம பண்ணக்கூடாது. பண்ணுனா என்ன நடக்கும்? எய்ட்ஸ் வருமா? கண்டிப்பா அப்டிராக்ட் வேலை இங்கேயே எய்ட்ஸ் வரும். அதனாலதான் நிறைய பேருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடந்து ஆஸ்பத்திரியில் கூட தூக்கி போடுறாங்க, இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு எய்ட்ஸ் பிளட்டை ஏத்திறாங்க. எப்படி போச்சு? விபச்சாரம். இவங்க அப்டிராக்ட் வேல விபச்சாரம் பண்ணியிருக்காங்க, அப்டிராக்ட் வேலையே அவங்களுக்கு எய்ட்ஸ் வருது. ஸோ விபச்சாரம் 2 விதத்துல பண்ணலாம், 2 விதத்துல எய்ட்ஸ் வரலாம். ஒண்ணு நேரடியான பிசிக்கலா உடல் ரீதியான விபச்சாரம், உடல் ரீதியாவே எய்ட்ஸ். அப்டிராக்ட் வேலை விபச்சாரம், அப்டிராக்ட் வேலையே அவங்களுக்கு எய்ட்ஸ். ஸோ ஆண்டவர் சொன்ன 2 விபச்சாரமும் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு இன்னொரு வசனத்துல, மத்தேயு 6:22-23 நினைக்கிற வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இங்க கண்ணை பற்றி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இந்த இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கார். கண் தெளிவா இருந்தால் உன் உடம்பு முழுக்க வெளிச்சமா இருக்கும். கண் கெட்டதா இருந்தால், முதல்ல தெளிவா இருந்தால் சொல்றாரு, 2வது கெட்டதா இருந்தால். தெளிவா இருந்தால் உடம்பு முழுக்க என்ன இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். கெட்டதா இருந்தால் உடம்பு முழுக்க இருளா இருக்கும். உடம்பு முழுக்க இருளா இருக்கும். இது சொல்லப்படுது. ஏன்னா லிவர்னு சொல்லக்கூடியது ஒரு பர்சனாலிட்டி, ஒரு மனுஷனுடைய பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அது முழுவதும் இருள் அடைஞ்சு போயிடும். அதான் அதனுடைய அர்த்தமே. இது கலாத்தியர் 5:22 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 9 விதமான கனி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இத பாருங்க, இந்த வசனம் கூட ஆங்கில வேதாகமும் சரி தமிழ் வேதாகமும் சரி அதுல உபயோகப்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் மிக அருமையாக வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். கனி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 9 எங்கேயாவது 9 கனிகள் அப்படின்னு தான் ப்ளூரல்ல தான் சொல்லணும். ஆனா 9 கனின்னு சொல்லி தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க, ஆங்கிலத்திலையும் 9 fruit of the spirit. fruit not fruits. 9 கனின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. ஆவியின் கனியோ
அன்பு, பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவியினுடைய கனிகள் அப்படின்னு சொல்லல, ஆவியினுடைய கனி. ஏன்னா இது எல்லாமே லிவருடைய வெளிப்பாடு. லிவர் ஒழுங்கா இருந்தா இது ஒழுங்கா இந்த 9 காரியமும் வெளிப்படும். ஆவியினுடைய கனி, ஆவி ஆனவர் நம்ம கிட்ட செயல்பட ஆரம்பிச்சாலே இந்த லிவர் ஒழுங்கா இருக்கும். ஆவியானவர் செயல்பட, அதான் வேதம் தெளிவா சொல்லுது. சாதாரண காரியங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்யப்படும் தூஷணமும் பாவமும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. எய்ட்ஸ் இங்கேயும் குணப்படாது, மேலையும் குணப்படாது. மேல போனாலும் நரகம் தான், இங்கேயும் குணமாகாது. எய்ட்ஸ் குணப்படுத்த முடியாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. எய்ட்ஸ் குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியோ தெரியல, வேதமே தெளிவா சொல்லுது எய்ட்ஸ் குணப்படுத்த. இந்த சத்தியத்தை தெரிஞ்ச பிறகு, சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி ஒருவேளை குணப்படுத்தலாம், பட் சத்தியம் தெரிஞ்ச பிறகு, வேதத்தினுடைய அடிப்படையில் சத்தியம் தெரிந்தவர்கள் பாவம் செய்தால் அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்தா அது குணப்படுத்த முடியாது. வேதம் தெளிவா சொல்லுது அதை பற்றி. இதுதான் காரணம். இம்மையிலும் மறுமையிலும் 2 காரியம். பரிசுத்த ஆவியானவருக்கு செய்யப்படும் சொல்லப்படும் தூஷணமும் பேச்சும் பாவமும் ஆண்டவருக்கு விரோதமாக சொன்னார். ஏன்னா பரிசுத்த ஆவி மூலமா அவருக்கு மனிதனுடைய விந்து ஒரு உருவாகல, பரிசுத்த ஆவியானவர் மூலமா உருவாகிறாரு. மனுஷன் ஒவ்வொருவரும் இன்னொரு ஆணினுடைய விந்து மூலமாக உருவாகி கொண்டிருக்கிறார். சோ இங்க இந்த 2 சேர்ந்து நடக்குது. அதனாலதான் அவர் சொல்ல பேசப்படும் தூஷணமும் அவருக்கு எதிராக செய்யப்படும் பாவமும் இம்மையிலும் மறுமையிலும் இங்கேயும் அங்கேயும் மன்னிக்கப்படுவதில் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் சொல்றார். எல்லாத்தையும் நீ திரும்பி தூக்கி எரிஞ்சுக்கணும் சொல்றார். இந்த ஒரு பாவம் மன்னிக்கப்படுவதில்லை, இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. சொல்லக்கூடிய பாவம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, லிவர் சார்ந்தது. எது பாதிக்கப்படும் சொன்னா லிவர் தான் பாதிக்கப்படும். லிவர் சொல்லக்கூடிய உறுப்பு முக்கியமான ஒரு உறுப்பு. நம்ம உடம்புல ஹார்ட்ல சின்ன ஹார்ட் செயலற்றம், உடம்பே பாதிக்கப்படும், நிச்சயமா இறப்பு. ஆனா இந்த லிவர் பாதிக்கப்பட்டு லிவர்ல ஒரு பெரிய பகுதியை வெட்டி தூர அடிச்சுட்டு ஒரு சின்ன பகுதியை வச்சா அது இயங்கிட்டு இருக்கும். எல்லா பகுதியும் அடிச்சோம்னா நம்ம உடம்பை கெடுக்க மூலமா அழிச்சு போட்டோம்னா உடம்பு முழுவதுமே குறையும். அவ்வளவுதான். ஏன்னா அது நம்ம பாதுகாக்குது. அந்த லிவரை நம்ம பாதிப்படைய விட்டோம்னு சொன்னா எல்லாம் வச்சு லிவர் சொல்லுவாங்க, செகண்டரி கேன்சர் வந்தா அதை கியூர் பண்ண முடியாது. லிவர்ல கேன்சர் வரதை கியூர் பண்றது கஷ்டம். மற்ற இடத்துல வந்து கியூர் பண்றவங்க லிவர் தாங்கி 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 எல்லாமே தாங்கி கொண்டு இருக்கு. அதனால ஆயுர்வேத வைத்தியத்துல அதை மர உறுப்புகள் சொல்லுவாங்க. இங்க வைத்தியத்துல மரத்துக்கு இது ஒப்பிடப்படுது அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்வார், பச்சை மரத்துக்கு இந்த படம் பட்ட மரத்துக்கு என்ன படம், இயேசு கிறிஸ்து ஒப்பிடுவாங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் தாங்கி இருந்தார். நான் சாப்பிடக்கூடிய நச்சு பொருட்கள், குடியவர்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் அதுதான் மாற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த லிவர் பாதிக்கப்படுது. இங்க அடல்ட்ரி மூலமா பாதிக்கப்படுது. இந்த அடல்ட்ரியை நான் செய்யாம ஆண்டவருடைய கட்டளைக்கு, ஆண்டவர் கொடுத்த அந்த உறுப்பை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா கட்டளைகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த லிவரை நம்ம பாதுகாத்துக்கலாம். லிவர் பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான 2 காரியம், உடம்பு ரீதியான விபச்சாரத்தை நம்ம தடுக்கணும், ரீதியான விபச்சாரத்தை நம்ம தடுக்கணும். இந்த 2 காரியத்தை செய்தா லிவர் பாதுகாக்கப்படும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அன்பானவர்களே, பேராசிரியர் டாக்டர் ஸ்டீஃபன் லூயி அவர்களால் நடத்தப்படும் அறிவு இறக்குமதி என்ற நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். டாக்டர் ஸ்டீஃபன் லூயி அவர்களால் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி அறிவு சார்ந்த ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு வாரமும் கீழ்கண்ட ஒன்றை குறித்து தெளிவாக அறிவுபூர்வமாக விளக்கப் போகிறார். பெறுவது எப்படி, காப்பிரைட் பெறுவது எப்படி, பலதரப்பட்ட கல்வி நிறுவனங்கள் தொடங்குவது எப்படி, எக்ஸ்போர்ட் பண்ணுவது எப்படி, எந்த நாடுகளுக்கு என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம், பல நாடுகளில் விசா நிறுவனங்கள் என்ன, நம் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சிறு தொழில் தொடங்குவது எப்படி, இன்னும் இது போன்ற நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கு நல்ல தெளிவான அறிவுபூர்வமான சட்ட ரீதியான அறிவுரைகளை தருகிறார். அனைத்தும் வேத அடிப்படையில் அமைந்துள்ளதுதான் இதன் உன்னதமான சிறப்பு. அன்பு நேயர்களே, நாம் இதுவரை இந்த நிகழ்ச்சியை எபிசோட்களாக நடத்திவிட்டு வருகிறோம்.
இந்த எபிசோடுகள் பற்றி ஒரு கண்ணோட்டம், ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. இந்த சர்வே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மத்தியில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வே. இந்த சர்வேல நாடிஜியன் சர்வே என்ற ஒரு விதத்தில் சர்வே எடுக்கப்பட்டது. இந்த சர்வே எவ்வளவு டைரக்ட் வியூஸ் இதுக்கு இருக்காங்க, எவ்வளவு இன்டைரக்ட் வியூஸ் இருக்காங்க அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு சர்வே. இந்த சர்வே சொல்ற ரிப்போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறேன். Identified viewers, intensified viewers, invited viewers, இந்த விதத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் இதுக்காக பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக, நிகழ்ச்சியை பார்த்து விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய சில முழுக்கங்கள், ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளுடைய அடிப்படையில் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதுல ஐடென்டிஃபைட் வியூவர்ஸ் வந்து ஏறக்குறைய 58,500 பேர் வாட்ச் பண்ணதா சொல்றாங்க. இன்டென்சிஃபைட் வியூவர்ஸ் கம்பேர் பண்ணி அவங்க வாட்ச் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் சில விதமான டெக்னிக் மூலமாக கம்பேர் பண்ணி இது என்னதான் இருக்குன்னு ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறோம். அந்த ஸ்டிக்கர் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அவங்க டிவியை வாட்ச் பண்ணா அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி 2,70,000 பேர் இந்த விதத்தில் இதில் பயன்படுத்தி டெக்னிக் மூலமா வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்வைட்டட் வியூவர்ஸ் 32,500 பேர், மொத்தம் 3,00,000க்கு அதிகமாக 3,61,000 பேர் வாட்ச் பண்ணாங்க. நம்பர் 1 ப்ரோக்ராம். இன்னும் இன்டைரக்ட் வியூவர்ஸ் இதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது 2,59,000 பேர் இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 6 கோடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இப்போ 7 கோடிக்கு மேல, 7.5 கோடிக்கு மேல மக்கள் இருக்காங்க. இந்தியாவில் 110 கோடி மக்களுக்கு மேல இருக்காங்க. உலகத்தில் உள்ள 600 கோடி மக்கள் இன்னைக்கு அதிகமாகியாச்சு. ஏறக்குறைய 600 மேல 600-700 ஆகிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இந்தியாவில் 110 கோடி மக்கள் இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 6 கோடி மக்கள் இருந்தவங்க இப்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. 7,68,61,080 ஒரு சின்ன சர்வே. இது எதுவுமே அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது, சரியான ஒரு சர்வேன்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு தரத்துல இருக்குது. இதுல ஏறக்குறைய 3,01,000 பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 2,59,000 பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இன்டைரக்டா இருக்குது. அப்படின்னா ஏறக்குறைய 6,20,000 பேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் வியூவர்ஸ் மத்தியில உங்களுடைய ஆதரவோடு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தேவன் இதை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. நீங்க பார்க்குறீங்க. தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்க. நாங்க மாற்ற வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா வேறு அடிப்படையில் சொன்னாலும் நாங்கள் அதை மாற்றுறதுக்கு தயாராக இருக்கும். சில பேர் கோயம்புத்தூர்ல இருந்து நேரம் ஃபோன் பண்ணிக்கிட்டார். நீங்க வந்து ஒரு காரியத்தை சொன்னீங்க, சிலைகளுக்கு படைக்கப்பட்டதா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டார். சிலைகளுக்கு படைக்கப்பட்டதா சாப்பிடலாம், அங்க போயிட்டு சாப்பிடலாம் அப்படிங்கறத சொல்லல. வேதம் என்ன சொல்லுது? வேதம் ஒன்றுக்கு முரண்பட்ட கருத்துக்களை அல்ல. இதையே எடுத்துட்டு சொல்றதுக்கு நம்ம வந்து வேதத்தினுடைய கருத்துக்களை ஆராயாமலோ அல்லது முரண்பட்ட கருத்துக்களை சொல்லல. சொல்லுது ஒரு வசனம் எங்க சொல்லப்பட்டிருந்தாலும் அது எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியை. ஒரு வசனம் சொல்லப்பட்டாலும் அந்த வசனம் இன்னொன்னு கான்ட்ராடிக்ட் அல்ல. அதுல சொல்லப்பட்டது நம்ம எந்த இடத்துலயாவது நமக்கு உணவு வந்து கொடுத்தாங்கன்னா அதை அசுசிப்பட்டு சாப்பிட வேண்டியதில்லை. அது ஒருவருக்கு இடரா இருக்குன்னா சாப்பிடக்கூடாது. அதே இது போல ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் அந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதிருக்க, நீங்க விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதையும் இறந்ததையும் ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லி நடவடிக்கைகள் 15 பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது நம்ம எடுத்து சாப்பிடணும்னு சொல்றது சொல்லல. இப்படி சில கிரிட்டிக், அந்த மாதிரி கிரிட்டிக்கல் வேல், அதாவது கிரிட்டிக்ஸ் எங்கேயுமே இருப்பாங்க. அவங்க ஏறக்குறைய ஒரு அவங்கள எக்ஸ்பெக்டட் வியூவர்ஸ், எஸ்டிமேட்டட் டிவி கிரிட்டிக்ஸ் ஒரு 6,500 பேர் இந்த லெவல்ல இருக்காங்க
இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒரு சர்வே சொல்லுது. அவங்களும் அப்படி இருப்பாங்க. அவங்க சொல்றதுக்கும் நம்ம வந்து பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். இல்ல நம்முடைய ஸ்டுடியோவுக்கே அவங்க வரலாம், நம்ம கிட்ட கேள்விகளை கேட்கலாம். என் கேள்விக்கு என்ன பதில், நான் தான் கேள்வி கேட்கணும், நீங்க பதில் சொல்ல போறீங்க. நீங்க சொல்ற பதில் நாங்க கேட்டுட்டு மாற்றத்துக்கு இருக்கோம். இன்னும் நாங்க ஆரம்பிக்க போற ப்ரோக்ராம் உங்கள் கேள்வி கேட்கு, அந்த கேள்விக்கு நீங்க கேள்வி கேட்க போறீங்க, பதில் சொல்ல போறேன். இதுல நான் தான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றீங்க. இன்னொரு நாங்க ஆரம்பிக்க போறோம், அறிவு இறக்குமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல பல விதமான அறிவு சார்ந்த நிகழ்வுகளை உங்களுக்கு கொடுக்க போறோம். இதுக்காக ஏகப்பட்ட பணங்களை செலவு பண்ணி நீங்க எதுவுமே சரியான முறையில தெரிஞ்சிக்காத இருக்கக்கூடிய பல காரியங்கள். இது குறித்த அடுத்த நிகழ்வுகள்ல தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து நிகழ்வுகளை பாருங்க. பல டிவிகள்ல, விஜய் டிவி, இன்னும் வரப்போகக்கூடிய பல டிவிகள்லையும், இதே தமிழ் டிவியில ஒரு நிகழ்வுகளை, இந்த காரியங்களை குறித்து செய்திகளை கொடுப்பதற்காக ஆரம்பிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பு நேயர்களே, உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு எங்களுடைய முதல் நன்றியும், ஆண்டவருக்கு எங்களுடைய எல்லாவற்றிலும் நாங்கள் அவருக்கு எங்களுடைய செயல்பாடுகளில் அவர் வெற்றி பெற்றவராக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எழுதி அனுப்புங்கள். இந்த நிகழ்வில் இதுவரை நாம் பார்த்த எல்லா காரியங்களையும் குறித்து நீங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக எழுதி அனுப்பலாம். அடுத்த நிகழ்வில் மீண்டும் உங்களோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.